மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க நினைக்கக்கூடிய எந்த ஒரு காரியமுமே கொஞ்சம் தாமதப்பட்டோ சில தடைகள் ஏற்பட்டோ நடக்கிற மாதிரியான ஒரு சூழல் ஏற்படலாம். அதனால நமக்கு நிச்சயமாக நடக்கக்கூடிய சில காரியங்கள் கூட ஏதோ ஒரு தடைகள்னால பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சிறு வாய்ப்புகள் உண்டு. அதாவது எப்படின்னா, ஒருத்தட்ட இப்போ நம்ம பணம் வாங்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு 2 மணி நேரம் காத்துட்டு இருக்கிறது, இல்லை நாளை தருகிறேன்னு சொல்கிறது, இது போல சில தடைகள். காலையில் விக்னேஸ்வரரை தொழுது இந்த நாளை நீங்கள் தொடங்கினால் அந்த மாதிரியான சில பிரச்சனைகள், தாமதங்கள் இதெல்லாம் தள்ளி போவதற்கான இல்லை விலகி போவதற்கான ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படிங்கிறத உறுதியாக நீங்கள் நம்பலாம். அதனால் இறை வழிபாட்டோடு இந்த நாளை தொடங்குங்கள். நல்லபடியாக இந்த நாள் செல்லும் உங்களுக்கு. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சில முக்கியமான வேலைகளை கொஞ்சம் தள்ளி போடுவது நல்லது. ஏன்னா அடுத்தடுத்து ஏதாவது ஒரு தடைகள் ஏற்பட்ட வண்ணம் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் இருந்தாலும் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய அற்புதமான நாளாக இது அமையும். அதே மாதிரி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப ஒரு சாதகமான நல்ல பலன்களை தரக்கூடிய தினமாக இது அமைகிறது. வெற்றி வாய்ப்புகளும் சிறப்பாகவே இருக்கும். அதிர்ஷ்ட காற்றும் வீசும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையில் சில முக்கியமான விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையாக நீங்கள் செயல்பட வேண்டும். குறிப்பா ஏதாவது ஒரு புதுசா ஒரு அக்ரிமெண்ட்ல சைன் பண்றது, இல்லை புதிதாக சில விஷயங்களை தொடங்குவது, இதெல்லாம் பண்ணும் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையாக நம்ம செய்கிற அந்த காரியங்களில் சரியான முறையில் எல்லாமே நிறைவேற்றப்பட்டு இருக்கிறதா அப்படிங்கிறது ஒரு முறைக்கு 2 முறை சரியாக ஆராய்ந்து பார்த்து பின் அந்த விஷயத்தில் கையெழுத்திடுவதோ இல்லை செய்வதோ அதை தொடர்ந்து செய்யக்கூடிய விஷயங்களும் இருக்கும். இந்த தினத்தில் வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா ஒரு முறைக்கு 2 முறை அந்த ப்ரொசீஜர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் சரி பார்த்து, பேப்பர்ஸ் எல்லாம் சரி பார்த்து அதற்கப்புறம் நீங்கள் அந்த விஷயங்களில் இறங்கும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக முடியும். அதனால் கவனம் என்பது ரொம்ப அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான நல்ல பலன்களே ஏற்படும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சில மனக்குழப்பங்கள், தடைகள், சில நேரங்களில் பண நஷ்டங்கள் கூட வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் நிதானமான போக்கை கையாள வேண்டியது ரொம்ப அவசியம். மிருகசீட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடுமையாக எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் போராட வேண்டியிருக்கும். ஆனால் இறுதியில் வெற்றி என்பது உங்களுக்கு ஏற்படும். அது போன்ற ஒரு தினமாக இது அமைவதால் நீங்கள் உங்களை அதாவது தயார்படுத்தி கொண்டு தான் எந்த ஒரு விஷயத்திலுமே நீங்கள் ஒரு தயாரான ஒரு நிலைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான ஒரு நிலையில் இறங்க வேண்டும். அப்பொழுதுதான் வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாக அமையும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரக்கூடிய தினமாக அமைகிறது. எதிர்பாராத விதமாக நண்பர்களால் நல்ல உதவிகள் உங்களுக்கு சேரும். சிறு முயற்சிகள்லாம் நீங்கள் எடுக்கும் பொழுது அந்த முயற்சிகள்லாம் வெற்றி ஏற்படும். சிறு பிரயாணங்களை சில நேரங்களில் செய்ய வேண்டி வரலாம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுடைய எண்ண ஓட்டத்திற்கும் உங்களுடைய செயல்பாட்டிற்கும் நல்ல பலன்களை தரக்கூடிய தினமாக இது அமையும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சிறப்பானதாக இருக்கும். எந்த ஒரு வர்த்தகத்தில் ஈடுபட்டாலும் லாபத்தை தரக்கூடிய அளவில் சிறப்பான ஒரு தினமாக இது உங்களுக்கு அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மிருகசீட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று அதிகமான வேலை பளு இருக்கும். ஆனால் இறுதியில் வெற்றி வாய்ப்புகள் என்பது சிறப்பாக அமையும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத நல்ல ஒரு திருப்பங்கள், அதிர்ஷ்டங்கள், அது போன்ற நல்ல வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்கிறது. புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். உடல் அசதி வர மாதிரியான ஒரு சூழல்லாம் இருக்கும். இருந்தாலும்
நீங்க எடுத்த காரியத்தில் சிறப்பான முறையில் பணியாற்றி வெற்றி அடைவீர்கள். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சில ரொம்ப சுமூகமான ஒரு சூழல் நிலவிக் கொண்டே இருக்கும் பொழுது சில தேவையற்ற பேச்சுக்கள், சில தேவையற்ற வாதங்கள் இதெல்லாம் உள்ள வந்து இதனால சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் உங்களுடைய இதை வந்து நீங்க கையாளணும். அதே மாதிரி அவசரப்பட்டு சில நேரங்களில் பண விஷயங்கள்ல நீங்க செயல்பாடு எடுக்கும் பொழுது அது போய் சிக்கிக்கிறதுக்கான ஒரு காலகட்டம் உண்டு. சில பார்த்தீங்கன்னா பெரும்பாலான கடன் விஷயங்கள்ல பார்த்தோம்னா உடனே எனக்கு காசு கொடுங்க, எனக்கு ரொம்ப அவசியங்க அப்படின்னு கேட்டு வாங்குவாங்க. அதை கொடுத்துருவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை எடுக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல் ஏற்பட்டுரும். அவர் கொடுத்தவர் வாங்கினவரே கடன் கொடுத்தவரை போல பேசுவார். அதனால ரொம்ப நிதானித்து செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். சாதகமான ஒரு விஷயங்கள் இருக்கும். பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்படும். ஆனால் தடைகளுக்கு பின்னால் ஓரளவுக்கு நல்ல வெற்றிகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சிறந்த தினமாக அமையும். உங்களுடைய பிரச்சனைகள், கஷ்டங்கள் இதெல்லாம் வந்து இந்த தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து வெளியில வர மாதிரி உங்க பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது அமைகிறது. அடுத்து சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியுமே தெய்வ அனுகூலத்தோடு ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை அடைந்து வெற்றியை அடைவீர்கள். நல்ல ஒரு பெயரும் புகழும் உங்களுக்கு ஏற்படும். உங்களை பற்றி குறிப்புகள் சொல்லும் பொழுது மற்றவங்க சொல்லுவாங்க, எவ்வளவு நிதானமாகவும் ஒரு நல்ல அதாவது இந்த ஒரு பொறுமை நிதானத்தோட நல்ல ஒரு தன்மைகள் எல்லாம் இருக்கு, இந்த உயரிய தன்மைகள் இருக்கிறது, இந்த உயரிய தன்மைகளால் இவர் வெற்றி பெற்றார் அப்படின்னு சொல்ற அளவுக்கு புகழ் பெற்று தரக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது அமைகிறது. எந்த ஒரு காரியத்திலுமே உங்களுடைய தனித்தன்மையை நிலைநாட்டக்கூடிய வகையில் இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் பொறுமையும் நிதானமும் கை கொடுக்கும். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான தினம். நீண்ட நாள் தடைப்பட்டிருந்த திருமணங்கள்லாம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுவது, உற்ற நண்பர்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு உதவியாக இருப்பது, தெய்வ அனுகூலம் சிறப்பாக இருப்பது, அது போன்ற ஒரு நல்ல பலன்களை தரக்கூடிய தினமாக இது அமைந்துவிடும். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான பலன்கள். புகழ் ஓங்கி நிற்கும். உங்களுடைய எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதில் வந்து ஒரு தனித்துவமாக நின்று வெற்றி பெறுவீர்கள். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் நிதானமான போக்கை கையாள வேண்டும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அதீதமான ஒரு தன்னம்பிக்கை, ஓவர் கான்ஃபிடன்ஸுமா ஆங்கிலத்தில், அது மாதிரி இந்த அதீதமான ஒரு தன்னம்பிக்கையே சில நேரங்களில் பிரச்சனையாக மாறிவிடும். இதெல்லாம் எனக்கு கால் தூசு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது காரியம் நடக்காது. அது போன்ற தடைகளை ஏற்படுத்தக்கூடிய தினமாக இருப்பதால் தெய்வ வழிபாட்டுடன் இந்த தினத்தை தொடங்கி மனசில் வந்து ஒரு பணிவோடு நீங்கள் செயலாற்றும் பொழுது நல்ல வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்கள் ஏற்படும். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப முயன்று சில பிரச்சனைகள் எல்லாம் கடந்து வர வேண்டிய ஒரு சூழல் ஏற்படலாம். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஆதாயமான ஒரு தினம். நீங்க எடுக்கக்கூடிய விஷயங்கள்ல வந்து ஓரளவுக்கு நல்ல வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாகவே ஏற்படும் நம்பலாம். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களுக்கு இது ஒரு அற்புதமான தினம். நண்பர்களால் ரொம்ப ஆதாயமும் உதவி உண்டு. பண சேர்க்கை இருக்கிறது. குடும்பத்திலேயும் சந்தோஷம் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்திலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு வெற்றிகள்லாம் ஏற்படும். ஆனால் இது வந்து எப்படின்னா ரொம்ப ஒரு அனாயாசமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். சில நேரங்களில் நம்ம ரொம்ப எதிர்பார்ப்போட
அப்படியெல்லாம் செயல்படும் பொழுது நடக்காத சில விஷயங்கள் ரொம்ப சாதாரணமாக நம்ம எதுவுமே எதிர்பார்க்காம ஒரு நிச்சலமான ஒரு மனப்பான்மையோடு உட்காரும்பொழுது நடக்கும். அது போன்ற ஒரு தினமாக இது அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான ஒரு தினமாக அமைகிறது. சுவாதி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சிறு சிறு தடைகள் தோன்றி மறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ அனுகூலத்துடன் எந்த ஒரு விஷயத்திலும் நல்ல ஒரு வெற்றியும் பண வரவும் தரக்கூடிய ஒரு சிறந்த தினமாக இது அமையும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் தொழில் செய்கிற இடத்துல சில எதிரிகளால் சில பிரச்சனைகள், இந்த கோர்ட்டு கேஸு இந்த வழக்குகள்லாம் தலை தூக்குவது போன்ற விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இந்த தினத்தை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியது அவசியம். இந்த விருச்சிக ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது விசாக நட்சத்திரங்களுக்கு நல்ல பலன்களே ஏற்படும். அனுஷ நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சில தடைகள் பின்னடைவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். கேட்டை நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பும் உங்களுடைய பேச்சு திறமையால் பல விஷயங்களை சாதிக்கக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையில் தெய்வ அனுகூலம், தன்னம்பிக்கை, தெய்வ நம்பிக்கை இதெல்லாம் ரொம்ப அவசியம். அந்த தெய்வ நம்பிக்கையோடு நீங்கள் செயலாற்றும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு தினமாக இது அமைந்துவிடும். இல்லைன்னா சில நேரங்களில் சில பிரச்சனைகள் தொல்லை ஏற்படுத்தி அதை தீர்க்க முடியாமல் குழப்பங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் தெய்வ நம்பிக்கையை கை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மூல நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு தடைகளும் தாமதங்களும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பூராட நட்சத்திரங்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான தினம். காதல் போன்ற விஷயங்களில் வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாக ஏற்படும். குடும்பத்தில் ரொம்ப ஒரு சந்தோஷமான சூழல் நிலவும். உத்திராட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ரொம்பவும் சிறப்பான தினம். உங்களுக்கு நல்ல ஒரு பெயரும் நல்ல ஒரு புகழையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு இனிமையான ஒரு சூழல் அமையக்கூடிய நல்ல தினமாக இது அமைந்திருக்கிறது. அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் உழைப்பு என்பது சற்று அதிகமாகவே இருக்கும். அதோடு இல்லாமல் இது ஒரு சந்திராஷ்டம தினமாகவும் அமைவதால் நீங்க எந்த ஒரு காரியத்தை எடுக்கும் பொழுதும் அதை தீர ஆராய்ந்து சரியான முறையில் செயலாற்ற வேண்டும். இல்லைனா உங்களுடைய முயற்சிகள் என்பது வீணாக்கப்பட்ட ஒரு சமாச்சாரமாக ஆகிவிடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வண்டி வாகனங்களை இயக்கும் பொழுதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எதிர்பாராத சின்ன ஆக்சிடென்ட்ஸு, அடிபடுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறதால எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது உத்திராட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ஓரளவு நல்ல முன்னேற்றமான பலன்களை எதிர்நோக்கலாம். திருவோண நட்சத்திரங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினம். எதிர்பாராத சில பின்னடைவுகள், மனக்குழப்பங்கள், கவலைகள் எல்லாம் தோன்றுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அவிட்ட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பிரச்சனைகள் உண்டு. போட்டி பந்தயங்களை போன்ற ஒரு சூழல் ஏற்படும். உங்களுடைய தனித்திறமையால் நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் நீங்கள் தீர்க்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருப்பீங்கன்றது உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சமாச்சாரமாக அமையும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில சுபமான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடக்கக்கூடிய நல்ல தினமாக இது அமைந்திருக்கிறது. திருமணம், தடைப்பட்ட திருமணங்கள் அதெல்லாம் கைகூடுவதற்கான ஒரு நல்ல ஒரு தன்மையை காண்பிக்கிறது. அதே நேரத்தில் ஒரு நல்ல சுபமான சில பேச்சுக்கள் கூட சில நேரங்களில் சில தவறான சில அணுகுமுறையால் பிரச்சனைகளை சந்தித்து விடக்கூடும். அது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது அதுலேயும் சில வில்லங்கங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால தெய்வ நம்பிக்கையோடு இந்த நாளை தொடங்குவது ரொம்ப அவசியம்.
அப்படி செய்யும் பொழுது சில சுபமான நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்களுக்கு நடப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் பிரகாசமாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு நல்ல பலன்களே ஏற்படும். சதய நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் வந்து அனுகூல சத்ருன்னு சொல்லுவாங்க. அனுகூல சத்ருனா நமக்கு நன்மையே செய்ய வேண்டும் என்று நினைத்து ஒருவர் செய்யும் பொழுது கூட அது நமக்கு தீமையாக முடிந்துவிடும். அதுதான் அனுகூல சத்ருன்னு பேர். இப்போ உதாரணத்துக்கு சில பேருக்கு அப்பா இருப்பாங்க, அவங்க பிள்ளைக்கு நல்லது செய்யணும் தான் செய்வாங்க, ஆனால் புள்ள திட்டுவான், இவரால் எனக்கு போச்சு எல்லாம் அப்படின்னு. அது மாதிரி அனுகூல சத்ரு என்பது ஒரு வழக்கு. அது போன்ற ஒரு பிரச்சனைகள் தோன்றுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு தினமாக அமையும். மனதுக்கு இனிய நிகழ்வுகள், மனசில் ஒரு அமைதி, சந்தோஷம் தங்கக்கூடிய ஒரு நல்ல தினம். அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எதிரிகளால் சில பிரச்சனைகள் வரலாம், சில தடைகள் வரலாம். நமக்கு வேண்டாதவர்கள் முட்டுக்கட்டை போடக்கூடிய ஒரு தன்மையை காண்பிக்கிறது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே உங்களுடைய அணுகுமுறைகளை வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். யாரையும் நம்ப வேண்டாம். நீங்களே வந்து எந்த ஒரு காரியத்தையும் வந்து சரியாக நிறைவேற்றிருக்கிறதா என்பதை ஒரு முறைக்கு 2 வாட்டி நீங்கள் தான் அதை சரிபார்த்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும்பொழுது எந்த பிரச்சனையும் வராது. அதே போல் பேசக்கூடிய பேச்சுகளிலும் கொஞ்சம் நிதானத்தோடு அளந்து பேசுவது நல்லது. இதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சில எதிர்பாராத பின்னடைவுகள், அப்புறம் வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லுவாங்க, அதை புரிந்து கொள்ளாமையால் வரக்கூடிய தன்மைகள், இதெல்லாம் வரக்குவதற்கான ஒரு சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல தினமாகத்தான் அமையும். நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களில் ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனைகள்லாம் எதுவும் இல்லாமல் வெற்றி வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய நல்ல தினமாக இது உங்களுக்கு அமையும்.